மக்கள் தலைவா இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள், டிவி ஊடக மற்றும் யூடியூப் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி முன்னால் உட்காந்துருக்க உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். முன்னால் பேசிட்டு போனவங்க இன்னும் இங்கே உட்காந்துட்ருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். சோதிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கடைசியில் டைமே இல்லை அப்படின்ட்டாங்க, வேறு வழியும் இல்லை. அதனால் ஏற்கனவே நான் சொன்ன விஷயந்தான், அதாவது எந்த பூவோட வாசமும் காற்று எந்த திசையில் வீசுதோ அந்த திசையில் தான் பயணிக்கும், எந்த பூவோட வாசனம். ஆனால் ஒரு பூவோட வாசம் மட்டும் காற்றுக்கு எதிர் திசையிலையும் கூட வாசம் வீசும். அது என்னன்னா ஒரு மனிதனுடைய நட்பண்பு அப்படிங்கிறது தான். இது ரவி மரியா அவர்களுக்கு பொருந்தும். என்னென்னா, இங்கே பேசின செல்வமணிலேருந்து இன்னும் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் அவர் எந்த அளவுக்கு ஒரு அடுத்தவங்களுக்கு உதவும் அந்த பெருந்தன்மையான அந்த குணம், அவர் என்ன ஹெல்ப்பெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது சொல்ல சொல்ல கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் அவர் அதிகமாக பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா சங்கத்தில் மட்டும்தான் பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. மற்றபடி அதிகமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இங்கே இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்ல 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 அவருடைய நல்ல குணாதிசயங்கள், பார்க்குறது கொஞ்சம் கரடு முரடாக இருப்பார், பேசுகிறது சில நேரங்களில் கரடு முரடாக தான் இருப்பார். ஆனால் அவருடைய கேரக்டர் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் நானும் அவர் ஃபஸ்ட்டு டைம் இப்போது கதையின் நாயகனாக நடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவரே சிரத்தை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்ததுனால அவசியம் அதில் கலந்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பழக்கருப்பியா சார், நாஞ்சில் சம்பத் சார் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவங்களுடைய தமிழை கேட்கணும் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அவங்க யூடியூப்பில் அங்கே இங்கெல்லாம் பேசும்போதெல்லாம் அவ்வளோ ஆனந்தமாக, ஏன்னா எல்லாருனாலையும் இலக்கண தமிழ் அவ்வளோ சுத்தமாக பேச முடியாது, இவங்கெல்லாம் அவ்வளோ சிறப்பாக பேசுகிறவங்க. ஸோ இந்த இதில் ஒவ்வொருத்தரும் பேசும்போது கேமராமேனுடைய ஒரு தனித்தன்மை எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு, அவர் எந்த அளவுக்கு ப்ரொடியூசருக்கு உதவியாக இருந்திருக்காரு அப்படின்னு பேசினாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அவர் எந்த அளவுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்காரு அப்படின்னு பேசினாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா நடிகர்களுக்கும் எனக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மெயினாக இது எல்லாம் பேசும்போது சென்சாரை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சென்சார்னா எனக்குன்னு பொம்பளையில் தனியாக சென்சாருக்கு அனுப்புனாங்க. என்னோடய படத்துக்குன்னு சொன்னோம்னா 4 பொம்பளையே ஒரு ஆம்பளை தான் வருவாப்புல. அது இவங்கெல்லாம் சென்சாரை பற்றி பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் மௌனகீதங்கள் ஒரு சீன் வச்சேன். ஆஃபீஸுக்கு புறப்பட்டு இருக்கும்போது அவன் பொண்டாட்டி சுகுணா சரிதா என்னங்க அப்படின்னு குடிச்சிட்டப்ப தான் வந்திருப்பாங்க. இந்த ஊக்கு மாட்ட முடியாது, அதனால் என்னங்க கொஞ்சம் இந்த ஊக்கு மாட்டி விடுங்க அப்படின்னு. அவன் ஆஃபீஸுக்கு போன நேரத்தில் அதை காண தேட்டருக்கு இப்போ இதை மாட்டேன் அதை மாட்டேங்கிற அடடா, கழட்டுறதுனா மட்டும் ராத்திரியில் எவ்வளோ வேகமாக கழட்டுறீங்க. இதை அந்த பொம்பளையை பிடிச்சிக்கிட்டாங்க. இல்லை அது சரியா இல்லை, என்ன சரியா இல்லைன்னு டபுள் மீனிங். இது டபுள் மீனிங் எல்லாம் டைரக்ட் மீனிங் ஒரே மீனிங் தான், இதில் என்ன டபுள் மீனிங் எனக்கு புரியலையே அப்படின்னா. இல்லை இது எப்படி அப்படின்னு, ஏம்மா இது என்ன புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே தானம்மா பேசிக்கிறாங்க, ரோட்டில் போகிறவங்க யாரோ ஒரு பொம்பளைகிட்ட போய் பேசணுமா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே அந்தரங்கமாக அவங்க 2 பேரும் மட்டும் பெட்ரூமில் இருக்கும்போது பேசிக்கிறாங்க, இதில் என்ன தப்பு? நீ எதாவது கொடுக்குறதுனா ஏ ஏதாவது ஒன்று கொடு, ஆனால் இது பண்ணக்கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அது எப்படி நீங்கள் அது சொல்லலாம் அப்படின்னு. இல்லை நீங்கள் 3 நாள் மேட்டர் தான் வச்சுருக்கீங்க. ஆமாம்மா, நாட்டில் நடக்கிறது போல வச்சுக்கிட்டு தான் இருக்க முடியாது, அதுக்கு என்ன பண்ணுறது, இல்லை ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே. நான் சின்ன வயசுலேருந்து என்ன பார்த்துட்டு இருக்கணும் அது இது பண்ணுறேன். இல்லை நீங்கள் 3 நாள் கழித்து சினிமா கூப்பிட்டு போனேன், ஆண்டி அப்போ சொல்ல வேண்டியது தானே, அது கடையில் வாங்கி கொடுத்தேன்னா அப்போ சொல்ல வேண்டியது தானே அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒன்றுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு இதில். ஆமாம்மா, பொம்பளைக்கு கோவம் வரத்தான் செய்யும். அவங்க என்ன நினச்சாங்க, ஏதோ பிரியமாக வெளியூர்லேருந்து என்ன கூப்பிட்டு போகிறேன்னு நினச்சான், இந்த மேட்டருக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எந்த பொம்பளைக்கு தாங்கிக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி
சினிமாவில் வந்து சில காட்சிகள் வந்து வருதுங்கும்போது நேச்சுரலாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது போராடி வந்து பண்ணிடலாம். பட் இவங்க இந்த டைப் இல்லை. ராம்தேவ் வந்து இப்போ வச்சுருக்கிறது வந்து பொலிட்டிக்கலாக வந்து வச்சுருக்காரு. அதனால் நான் அதிகமாக அந்த மாதிரி பொலிட்டிக்கல் இதில் போகணும். நம்ம பொலிட்டிக்கல் எல்லாம் இதுதான் குடும்ப மேட்டரில் தான் இருக்கும் என்னோடது. ஸோ அதனால் சென்சாருக்காக ஒன்றும் யோசனை பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. எப்படி இருந்தாலும் அந்த போராட்டம் வரத்தான் செய்யும். அதில் எப்படியும் போராடி ஜெயிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவர் பேசும்போது நமக்கு ஒரு டெம்டேஷன் வர அளவுக்கு ஒவ்வொருத்தர் பற்றியும் சொன்னார் ராம்தேவ். இவரை பற்றி அவரை பற்றி எப்படியெல்லாம் கூப்பிட்டோம், எப்படியெல்லாம் நடிக்க வச்சோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதில் அவருடைய டேலண்ட்டு தான் தெரியுது. எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஐஸ் பண்ணி அவர் வந்து நடிக்க வச்சுருப்பாருன்னு. இதில் 2 பேர்த்துக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது. ஒன்று வந்து தயாரிப்பாளர் சரவணன் அவர்களுக்கு. என்னென்னா, அவர் ஒரு படம் நின்று போச்சு அப்படிங்கும்போது இது நமக்கு தேவையா அப்படின்னு நினைக்காம, ஐயோ ஒருத்தன் வந்து கஷ்டப்படுறான், பாதியில் நிறுத்திடணும், இதை எப்படியாவது நம்ம கரையேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராட் மைண்டோட அவர் வந்து வியாபாரம் அப்படிங்கிறது மட்டும் நினைக்காம ஒரு மனிதன் வந்து ஒன்று ஆரம்பிச்சு தான் இவ்வளோ தூரம் ஆகிருக்கு, சரி நம்ம எப்படியாவது கரையேற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னது அவருக்கு. அப்புறம் இதுக்கு விநாயகர் சொல்லி போட்டது நம்மால் யார் ரங்கநாதன் முதல்ல கதையை வந்து சொன்னோடனே அவர் சந்திரசேகர் சார்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர்கிட்ட சொல்லி எல்லாமே சொல்லி, ஸோ ஒரு சிறப்பான படத்துக்கு வந்து இவங்க எல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க சொன்னதில் வச்சு அவங்க பேசுனது வச்சு படம் வந்து கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையர் படம் வந்தது அப்படின்னு சொன்னோம்னா எதிர்பார்ப்பு கூடுதலாக தான் இருக்கும். அது சிரிச்சுக்கிட்டு காமெடியாக சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ரவி மரியா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் கேரக்டர் படத்துட்டு இப்படி என்னன்னு தெரியல, பட் இங்கே எல்லோரும் பேசுனதை வச்சு அவர் கேரக்டர் பாடும்போது அதுவே அவருக்கு பெரிய பேரும் புகழையும் வாங்கி கொடுக்கும். அவர் எனக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், லியாத் சார் அவர்களுக்கும், நிறைய பேர் போயிட்டாங்கிறது, பேரரசு அவர்களுக்கும், உதயகுமார் சார் அவர்களுக்கும், நாஜில் சம்பு சார் அவர்களுக்கும், கற்பையா சார் அவர்களுக்கும், அத்தனை பேருக்கும், ரங்கநாதன் அவர்களுக்கும், கேமராமேன் மற்றும் இந்த படத்தோட டீம் வந்து கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ரைட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் தலைவா ரவி என்கிட்ட முதல்ல சொல்லிட்டு இருந்தாப்புல, நான் வந்து பெருசாக அதை கான்செப்ட் பண்ணல. இல்லை சார் எல்லாம் இருக்காங்க சார், ராதாகிருஷ்ணன் சார் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அதுக்குள்ளே நானும் இருக்கேன், ஒரு ஹீரோ சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். பட் இங்கே பார்க்கும்போது 2 சாங் வந்தது. சாங்கோட பிகினிங் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா இது ரவி டான்ஸ் ஆடுறாப்லே அப்படின்னா, அது வந்து ஒரு சின்ன ஹியூமரும் அதில் மிக்ஸ் ஆகி வரும்போது அந்த சாங் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆஹா, அந்த சாங் நல்லா இருக்கே ரவி. ஏன்னா ரவி வந்து என்னுடைய படத்துலேயே வந்து அப்பப்போ ஆடிட்டு இருப்பாப்புல. வந்து ஏதாவது ஒரு படத்தில் ஒரு மணங்குத்தி பறவையில் வந்து இந்த கருவென்ற மனம் ஒன்று சிரிக்கட்டும் அப்படிங்கிற பாட்டு வந்து நாகேஷ் சார் ஆடின பாட்டு. அது ஷூட்டிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நைட்டு ஒரு 11 மணி இருக்கும், க்ரேன் செட் பண்ணிகிட்டு இருந்தோம். இவரும் சாம்ஸும் சேர்ந்து அந்த அந்த சீஷோட ஓரமாக டான்ஸ் ஆடுறாங்க. அவர் இதை வைக்கலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்ல மாட்டார். அந்த இடத்துல ஒரு லீடு அவரே வந்து யோசித்து பண்ணி கட்டிகிட்டு இருப்பார். ஆனால் அதையும் சொல்ல மாட்டார் அவர். அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நான் வந்து கிரெயின் போர்டர்லேயே மும்முரமாக இருந்தவன்னா திரும்பி பார்க்குறேன், யாரோ பாட்டு போடுறாங்க, இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்ன சுச்சுவேஷன் பிரகாரம் ரவி சீரியஸாக இருக்கணும், அதில் ஆடக்கூடாது. ரவி நீங்கள் ஆட வேணாம், புலியும் வந்து சாம்ஸும் ஆடணும் அப்படின்னு சொன்னேன். அதில் டைலாக் போட்டுருப்பேன், உங்களோட நான் நல்லா ஆடுவேன்டா அப்படின்னு. ஸோ அதுதான் அந்த ஒரு அது அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் நான் தேசிகராஜா பாட்டுள்ள ஃபுல் டான்ஸ் கொடுத்துருப்பேன். பட் இந்த படத்தில் 2 பாட்டு போட்டாங்க. இது வந்து காமெடி படம். நான் ஏதாவது ஷார்ட்ஸு காமெடி அந்த மாதிரி ஏதாவது வரும், அரசியல் சட்டையர் அந்த மாதிரி விஷயங்கள் வரும் நான் எதிர்பார்த்தேன். பட் அது இல்லாமல் 2 சாங் போடும்போது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அதுக்குள்ளே காமெடி ஆர்டிஸ்ட்லாம் விட்டு அது சில சமயம் வந்து சாங் ரொம்ப டேஞ்சர். அது ஏன்னா திடீர்னு வந்து அவசரம் ஆகி போய்டும் அந்த சாங். அப்படி இல்லாமல் இந்த சாங் ரொம்ப அருமையாக இருந்துச்சு.
இந்த படத்தை பற்றி நிறைய இந்த டைரக்டர் வந்து தமிழோட அசிஸ்டன்ட் நினைக்கிறேன், வெளில போயிருக்காரா, அவரை பற்றி நிறையா சொல்லுகின்ற போது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ பேரை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சு, அதுவும் ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு குவாலிட்டியான நல்ல கேமராமேன்னு எல்லாருமே பாராட்டிட்டு போயிட்டாங்க. வாழ்த்துக்கள் ஜி. 2 பேர் போயிட்டாங்க, ராதாரவி சார், பெப்சி தலைவர் 2 பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து ஒரு டெக்னீஷியனை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே இதை கொண்டு வந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி பண்ணுறது, ராதாரவி சாரெல்லாம் வந்து அரசியலில் வச்சு பண்ணும்போது அந்த கண்டென்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பையனுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து இயல்பாக வருது. தனக்கான விஷயங்கள் என்ன வேணும் அப்படிங்கிறத ஒரு இயக்குனர் வந்து பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம கொண்டுட்டு வந்துடணும். அது அவர் நடித்தார் இவர் நடித்தாருன்னு நம்ம வந்து அது வந்து சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. யார் நடித்தாலுமே அவங்க கிட்ட உட்காந்து பேசி நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கொண்டு வந்துடணும். ஸோ அது ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரவங்க எல்லாருமே வந்து இயக்குனரை பற்றி ரொம்ப காமெடியாக சொன்னால் கூட வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த இயக்குனர் மேலே இருக்க நம்பிக்கையில் எனக்கு இன்னும் அந்த படத்து மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வருது. பார்த்த 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் போட்டிருக்கலாமோ, இது சென்சார் ஆகலைன்னு போடலன்னு சொன்னாங்க. ஸோ போடலாம், அது என்னமோ தெரியல, சரி ஓகேவா. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் வந்து மிக சிறப்பாக வருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. இந்த படம் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த படத்தில் இருக்கிற டெக்னீஷியன் மற்ற அத்தனை பேரும் நடிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். படத்தின் இயக்குனர் ராம்தேவ் ரொம்ப விவரமான ஆளுன்ட்டு ராதாரவன் சொல்லிட்டாரு. ஒரு டைரக்டர் ராதாரவனே ஏமாத்திருக்காருன்னா நாங்களே ஏமாத்துறோம். என்னோடய அசிஸ்டண்ட்டு முரளி ஒரு ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி ராம்தேவன் டைரக்டரு படத்தில் நடிக்கணும்னு கேட்குறாங்க சார். ஓகே, புது எத்தனை நாள்னு கேட்டு நான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப நாள் கம்மியாக இருக்குது, எதுக்கு என்னத்தை நடிக்கிறது ஒன்று வேணான்ட்டேன். அப்போ திருப்பி முரளி பேசினார், பேச முடியும் நேராக வந்து லைன் சொல்கிறோம்னாரு. சரி ஓகேன்னு லைன் கேட்டேன். கதை கேட்கல, பிகினிங்கே சொன்னார், டாஸ்மாக் போறிய, சரி டாஸ்மாக் போ, ஓகே. பாட்டில் வாங்கி குவார்ட்ரு வாங்குறிய, நான் ஆரம்பமே மாறியா இருக்கேன், சரி சரி. பாட்டிலுக்கு பைசா கொடுத்து கூட 10 ரூபா கேட்டானுங்க. என்னடா பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா கேட்குறேன்ட்டு தாராறு பண்ணி என்னப்பில் நடிக்கிறேன்ட்டேன். அதனால் இது கதை, அதுக்கப்புறம் கதை இல்லை, நமக்கு இந்த மேட்ரு போதும். பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது பற்றிட்டு எரிஞ்சிச்சு. சரி, இப்போ நம்மளாம் பண்ணால் அப்போ என்ன தான் துணிச்சல் இருக்குன்னு அர்த்தம். மேடையில் பேசுகிறோமே, ஓகே அப்படின்னா அதில் பண்ணால் தான். பாட்டிலுக்கு 10 ரூபா கேஸ் தான் நம்ம கேஸ். அது வேணாம் இப்போ. அப்புறம் இன்னொரு ராம்தேவ் வந்து ரொம்ப வருமான ஆளுங்கிறதுக்கு இன்னொரு காரணம், எடுக்கிற அரசியல் படம் இதில் வந்து எந்த வகையிலும் நம்ம பாய்ச்சிடக்கூடாதுன்ட்டு தமிழ்நாடு என்னென்ன அரசியல் கட்சிலாம் இருக்கோ அதில் யார் யாராக இருக்காங்களோ அவனுக்கு உள்ளே போட்டார். ஏடிஎம்கில் ஒரு ஆள், டிஎம்கில் ஒரு ஆள், பிஜேபியில் ஒரு ஆள். ஆனால் அவருக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு தாவேக்கா மேலே. அந்த நம்பிக்கை தான் நாஞ்சி சம்பத் அவர்கள். ஓகே, ஃபியூச்சரில் விஜய் சிஎம் ஆயிடுவார், அவர் கட்சியில் வாழ்த்துக்கு உள்ளே போடுவோம் அப்படின்னு ஒரு சேஃப்டிக்கு போட்டது தான் அன்றைக்கி. இன்றைக்கி வந்து அதுதான் இன்றைக்கி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதனால் எல்லா கட்சியிலையும் ஆளோ உள்ள தெரிஞ்சார். ஒரு டைரக்டருங்கிறது கொஞ்சம் அந்த விவரமான ஆளுங்கிறது தான். ராதாரவி சாருக்கு அவருக்கு சம்பளத்தை குறைச்சாருன்னா நமக்கு சம்பளம் கொடுக்குறே பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கொடுத்துட்டார். என்ன சொன்ன நாட்களோட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டார். அவருக்கு சம்பளத்தை குறைச்சார், நம்ம நாட்களை குறைச்சார், அவ்வளோதான், ஈக்குவலைசேஷனா. ஆனால் என்ன, ராம்தேவ் அப்படிங்கிறது இந்த சூழலில் ஒரு இயக்குனர் எப்படி இருக்கணும், ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு நம்பிக்கையான விசுவாசமான ஒரு இயக்குனர்னா செலவு முதல்ல குறைக்கணும். ஃபஸ்ட்டு தேவையில்லாத செலவை குறைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிஸ்ட் சம்பளத்தை குறைக்கணும்.
ஷூட்டிங் டேஸை குறைக்கணும். அவங்க தான் முதல்ல தயாரிப்பு உண்மையான இயக்குனருங்கிறது முதல்ல அவர் தான். அப்புறம் வெற்றி தோல்விங்கிறது அப்புறம். நம்ம நம்பி பிடிச்சி வந்திருக்கிறாரா, முதல்ல அவரை காப்பாற்றணும். அதில் நான் சொல்கிறது, ஒரு தயாரிப்பாளருக்கு உண்மையான இயக்குனர் அப்படிங்கிறத நம்ம ராம்தேவ். ஏன்னா நடித்தாச்சு, நம்மகிட்ட எவ்வளோ குறைக்கணும் எவ்வளோ போராடி இருப்பார். நிறைய போராடுவார். இன்னும் விழுக்கு போராடுற அப்படின்னா அது அவருக்கு இல்லை, தயாரிப்பாளருக்கு செலவை குறைக்கணும்னு. இந்த மாதிரி இயக்குனர் வெற்றி அடித்தாங்கன்னா நான் சொல்கிறேன், இவர் நம்பி ஒரு எல்லா தயாரிப்பாளருமே நஷ்டம் அடைய மாட்டார்கள். முதல் லாபம் வருது இல்லையோ, நஷ்டம் அடைய மாட்டார்கள். அந்த வகையில் கவிதாலயா சரவணன் அவர்கள் சார், அப்புறம் நான் பேசியிருக்கேன் சரவணன் சார்கிட்ட. அவர் சொன்னார், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கவிதாலயா சரவணன் அவர்கள் தயாரிப்பாளர் இல்லை, ஒரு மனிதநேயமில் ஒரு மனிதனாக தான் உள்ள வந்திருக்கார். ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை, சார் நான் இந்த படத்தில் கதைக்காவோ கதை கேட்டோ நான் உள்ளே வரல சார். அப்படி இதுக்கு வந்தார். நான் இவ்வளோ நடிக்கிறார் நினச்சேன், அதுவும் இல்லை. இதில் முதலீடு பண்ணி போய் சம்பாதிக்க நினச்சாரா, அதுவும் இல்லை. ஒன்று சொன்னார் சார், ராம்தேவ் வந்தார், இந்த மாதிரி படம் ஆரம்பிச்சிருக்காரு, பதில் நின்று போச்சு. அப்போ ஒரு இயக்குனர் அவர் லட்சியம் இந்த படம், அதில் பதில் நின்று வச்சு. ஒரு இயக்குனருக்கு நம்ம ஒரு பெரிய செலவு, அவர் பற்றி பெரிய செலவு இல்லை, ஓகே ஒரு அமௌண்ட் கொடுத்து அவர் லட்சியம் நிறைவேற்றுங்கிறதுக்காகத்தான் இந்த படம் பண்ணாரே தவிர கதைக்காக இல்லை. அப்போ ஒரு இயக்குனராக நாங்களும் அப்படி அடிபட்டு முந்திப்பட்டு வந்தவங்க தானே. ஒரு தயாரிப்பாளர் ஒரு டேரக்டர் பாயில் படம் வச்சுட்டு கை கொடுக்கும் கை அவர் கவிதாலயா சரவணன் சார். நன்றி சார், நம்ம எங்கள் இயக்குனருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ அரசியல் படங்கிறது இப்போ லியாஸ் சார் லிஸ்ட் நிறையா விட்டார், நிறைய 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 பட்டிருக்கீங்க போல இருக்கு. முதல்ல அரசியல் படம் அப்படின்னா நம்மள என்ன நினைக்கிறோம், ஒரு ஆளுங்கட்சியை தாக்குறது, ஒரு அரசியல்வாதிகளை தாக்குறது, ஒரு கட்சியை தாக்குறது, இதுதான் அரசியல் படம் நினைக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி ஒரு அரசியல் படம் எடுக்கிறான்னா மக்கள் மீது உள்ள பற்று, அக்கறை. ஆளுங்கட்சியை குறைச்சி என்ன வருது, ஒரு கட்சி சரியில்லை, ஆளுங்கட்சியில் ஒரு அமைச்சர் சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, செயல்பாடு சரியில்லைன்னா அது நம்ம குறை நினைக்கிறோம். மக்களுக்காக மக்கள் மீது ஒரு அக்கறையின் அடிப்படையில் எடுக்கிற படம் தான் அரசியல் படம். அதனால் இந்த அரசியல் படங்களுக்கு சென்சார் டிஸ்டர்ப் பண்ணாலோ அரசியல் கட்சி டிஸ்டர்ப் பண்ணாலோ மக்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தடை வருதுன்னா முதல்ல மக்கள் குரல் கொடுக்கணும். ஏன்னா மக்களுக்கு அடுக்கப்பட்ட படம். இப்போ மக்கள் தலைவனா என்ன, மக்களுக்கான தலைவன். இந்த படத்தோட கதை ஓட்டம் காமெடியாக இருக்குமே தவிர இதோட கருத்து ரொம்ப ஆழமானது. மக்கள் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவரை மக்கள் எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத சொல்கிறான். யாருக்கா சொல்கிறான், அரசியல்வாதிக்காவா? மக்கள் உஷாராருங்க. அதான் நான் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தை நான் இந்த வகையில் நான் பொற்காலம் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கும்போது அப்பொழுது தான் அதிகமாக அரசியல் படம் வந்தது. ஒரு பக்கம் மணிவண்ணன் சார், இன்னொரு பக்கம் வி.சி. குகநாதன் சார், இன்னொரு பக்கம் ராமநாராயணன் சார், அப்புறம் கலைஞர் கதை வசனத்தில் ஹனிபா படம் பண்ணுவார், எஸ்எஸ்சி சார் முக்கியமாக. சார் நான் எல்லா பக்கமும் அரசியல் படம். எஸ்சி சார் படத்துலலாம் ஒரு கிளைமாக்ஸில் முதலமைச்சரை ரோட்டு ஓட விடுவாங்க, அடிப்பாங்க. இப்போ எடுக்க முடியுமா? எல்லாத்தையும் சகிச்சுட்டு ஒரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் இருக்கும்போது தான் நிறைய அரசியல் படங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் விமர்சனங்களை தாங்குகிற சக்தி அரசியல் தலைவருக்கு இல்லை. எந்த அரசியலுக்கு பேசினாலும் நம்மளை தான் பேசுகிறாங்களோ பயம். எம்ஜிஆர் ஏன் எல்லாத்தையும் விட்டாருன்னா அவருக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருந்துச்சு. நீ என்ன சொல்லுங்கள், நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணுங்கள், மக்களை நம்புகிறாங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க நம்பிக்கை எம்ஜிஆர் இருந்துச்சு. உங்களுக்கு இல்லை. ஒரு படத்தை பார்த்தா மக்கள் மாற்றி போட போகிறான். ஏன் தலைவாக்கு டிஸ்டர்ப் ஆச்சு, ஏன் ஜனநாயகனுக்கு டிஸ்டர்ப் ஆச்சு?
ஏன் இன்றைக்கி அரசியல் படுகிறதுக்கு ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க? எல்லாத்துக்கும் காரணம் இன்னைக்கு உள்ள அரசியல் தலைவர்களுக்கு பயம் பயம் பயம். விமர்சனம் தாங்குகிற பக்குவமும் இல்லை. ஒரு யூடியூப்பில் ஒரு விமர்சனம் பண்ண முடியல, தூக்கி உள்ளே வச்சுறாங்க. ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு விமர்சனம் பண்ண முடியல, தூக்கி உள்ளே வச்சுறாங்க. ஒரு தலைவனுக்குள்ள தகுதி எந்த பதவியாக இருக்கும், எந்த பதவி வந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரே முதல் தகுதி நீங்கள் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா பொது வாழ்க்கை வராதியா. நீங்கள் இப்போ உங்கள் குடும்பம் உண்டு, உங்கள் கோத்திரம் உண்டு போயிட்டுருங்க. இன்றைக்கி இந்த அரசியல் வந்து மக்கள் சொல்ல பயப்படுறாங்க. இந்த சூழலில் மக்கள் தலைவா அப்படிங்கிற படத்தை முழுக்க முழுக்க அரசியல். உண்மையிலே நாஞ்சு சம்பஸ் நீங்கள் உள்ளே நடிச்சுதான் நன்றி சார். ஏன்னா எங்களுக்கு பக்க படம். அப்புறம் பழக்கப்பே அண்ணன், நான் தான் அவரை ஃபஸ்ட்டு நடிகராக உள்ளே கொண்டு வந்தேன். திருவண்ணாமலை படத்தில் ஒரு சிஎம்மா, நல்ல சிஎம்மா, அது பெரிய விஷயம் இல்லை, ஒரு நல்ல சிஎம்மா நடிக்க வச்சது நான் தான். இந்த படத்தில் அவர் கூட நடிக்கும்போது நான் மிரண்டேன். சார் இன்றைக்குள்ள நடிகர் ராதாரவிலாம் தாண்டி இருப்பார் அவ்வளோ இருக்குது, அப்படி நடிக்கிறார் அவர். டைலாக்லாம் இப்போ நம்மகிட்ட கொடுத்தார 10 ரூபா மனப்பாடம் பண்ணுவான். இப்போ டேரக்டர் சொல்கிறாரு, அது அப்படி காதில் வாங்கிக்கிறாரு. ஓகே தம்பி டேக் போகலாம் அப்படிங்கிறாரு. சார் அடிக்கிறார். ஒரு ஒன்புறை இல்லை, எப்படி உள்வாங்கி அவ்வளோ இயல்பாக நடிக்கிறாருங்கிறதே எனக்கு ரொம்ப வேப்பாக போச்சு. அவரோட ஒரு சீன் நான் சும்மா பின்னாடி உட்காந்துருக்கேன், ஃபுல்லாக அவரும் டைலாக்கு. என்ன பார்த்தாரு, டேரக்டர் கூப்பிட்டாரு, ஏப்பா இவ்வளோ டேரக்டர் கூட உட்கார வச்சுருக்கோம், டைலாக் இல்லை என்னாப்புல. இப்போ நான் சொன்னேன், இல்லை சார் இந்த இதில் நீங்கள் தான் பேசணும், நான் பேசக்கூடாது. அப்படியா? அவருக்கு நான் ஒரு டைலாக் இல்லாமல் உட்காருது அவருக்கு உறுத்துது. நான் அந்தளவுக்கு இன்றைக்கி நான் சம்பத் சார் பள்ளக்கருப்பே அண்ணன் நல்ல அரசியல்வாதிங்கிற விட மிகப்பெரிய நல்ல நடிகரான உருவாயிருக்கார். நீங்களும் வந்துடணும். அப்படி நீங்கள் அரசியல் நம்பி இருக்காதீங்க, எப்போ கால் வரும் தெரியாது. உங்களுக்கு ஆனால் சினிமா கை கொடுக்கும். உங்களுக்கு இந்த கட்சியிலன்னா எந்த கட்சியும் நம்மளுக்கு வந்து நிரந்தரம் இல்லை. அதனால் சினிமா நிரந்தரம் சார். பள்ளக்கருப்பே அண்ணனுக்கு எங்கள் சினிமா நிரந்தரம், தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கும். நாஞ்சி சம்பத் சாருக்கு தொடர்ந்து எங்கள் சினிமாவில் உங்களுக்கு நாங்கள் வரவேற்போம். அதனால் நீங்கள் அரசியல் நம்புகிறத விட எங்கள் சினிமா நம்புங்க. நாங்கள் அவருக்கு பிஆர்ஓ நாங்கள் அனுப்புகிறோம், மேனேஜர் அனுப்புகிறோம், நிறையா வச்சுருக்கோம். சினிமா தான் சார் உங்களுக்கு இனிமேல், உங்களுக்கு சரி பழக்கருப்பே அண்ணனுக்கு. ஏன்னா மக்கள் தலைவருக்கு அப்புறம் பாருங்கள், நீங்கள் வந்து மிகப்பெரிய நடிகராக வந்துடுவீங்க, பிரபல நடிகராகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீ தனியாக கட்சி ஆரம்பிக்க, நாங்கள் வரோம். நன்றி, வணக்கம். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், முக்கியமாக என்னை உதவி இயக்குனராக, வில்லனாக, காமெடி வில்லனாக, இப்படி பல்வேறு பரிமாணங்களில் பார்த்து என்னுடைய நிறை குறைகளை எழுதி என்னை வளர்த்து விட்ட எனதருமை பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, இணையதள வலைத்தள சகோதர சகோதரிகளே, இங்கே மேடையில் விட்டிருக்கும் ஜாம்பவான்களே, என்னுடைய அன்பிற்காக, என்னுடைய அழைப்பிற்காக இவ்வளோ பெரிய கூட்டத்தை எனக்காக வரவழைத்த அந்த அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். வழக்கமாக நான் நிறைய பேசுவேன், ஒவ்வொரு படத்துலையும் அதில் வில்லனாக இருப்பேன், நிறைய பேசுவேன். இந்த படத்தில் கதாநாயகன்னு சொல்லிட்டாங்க, என்னால் பேச முடியல. அதுபோக தேட்டருக்கு ரொம்ப டைம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய அனைத்து உள்ளத்திலிருந்து வரக்கூடிய நல்வாழ்த்துக்களை பெற்று உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேரலைன்னு சொல்கிறாங்க, நானும் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. இருக்கு இங்கே வந்திருக்க பத்திரிக்கைக்கார அண்ணங்க, அதே மாதிரி தொலைபேசி அண்ணங்க எல்லோத்துக்கும் மத்தியானமே வந்துட்டேன். இரவு வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எப்படி இது ஓடி ஈடி அடையிறதுக்கு லேட்டாகும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்தோடைய ப்ரொடியூசரு அண்ணே கவிதாலயா சரவணண்ணே வந்து தேனியோடைய மன்னன், சினிமாக்காரவங்களுக்கு பெரிய அண்ணன். எல்லோத்துக்கு போகிறவங்களுக்கு அவர் வீட்டில் நல்ல உணவு கொடுத்து ஒரு பெரிய திருப்பதி படம் கொடுத்து விடுவார். அது இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா முத
எனக்கும் பேரரசு சித்தப்பாவுக்கும் திருப்பதி படம் கொடுத்தாரு. அவர் தலைவர் ஆகிட்டார். நான் இன்னும் தலைவன் ஆகாமல் இருக்கேன். அடுத்து ஆயிருவேன் பெரிய தலைவனாக. ஏன்னா மக்கள் தலைவனில் வந்து நான் நடிச்சிருக்கேன்ல, அதனால் நிச்சயம் பெரிய தலைவனாகிடுவேன். அதே மாதிரி ராம்தேவ் மனுஷன் ஒருத்தர் வேணும்னா ராதாரவி அண்ணன் சொன்னது மாதிரி 3 மணிக்கு ஃபோன் அடிப்பாருங்க. அண்ணே எங்கே இருக்கீங்க அப்படின்னு. ஃபஸ்ட் ஷாட்டு உங்களுக்கு தான் 4 மணிக்கு நீங்கள் அந்த பாருக்கு வந்துருங்க. நான் 4 மணிக்கு நான் போயிட்டேன். போய் நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். யாருமே பாரும் திறக்கிறாப்புல இல்லை, கடையும் ஓப்பன் ஆகலை. என்னடா நம்மளை வர வச்சுட்டு இந்த ஆள் யாருமே வரலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்படின்னு கதவை தட்டினேன் அந்த பாரில் போய். தட்டவும் அன்னைக்கு இவ்வளவுக்கும் ஒயின் ஷாப் லீவு. கதவை போய் தட்டவும் அவன் வந்து உள்ளே இருந்து இப்படி பார்த்தாப்புல. பார்த்துட்டானே, இன்னைக்கு பிளாக்கில் சரக்கு ஓடாதுனே. ஐயோ, நான் சரக்கு வாங்க வரலையா, நடிக்க வந்திருக்கையா, டைரக்டர் உள்ளே இருக்காரா, வர சொல்லியா அப்படின்னு. டைரக்டர் யார்? அவன் தூங்குலையும் இருப்பான், துரும்புலையும் இருப்பாயா, அங்கிட்டு சந்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பாப்புல, கூப்பிடியா அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணே நம்ம ஜெயக்குமார் அண்ணே எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு. அண்ணே அங்கேயே இருங்க, இந்த சாவி வாங்கிட்டு வந்துடு, இப்போ திறந்து உள்ளே எடுத்துருவோம். சரி அப்படி சொல்கிறியேனே, நானும் வந்து ரொம்ப நேரம் டயர்டாயிருச்சு. காலையிலே குளிச்சு சாமி நான் சிவன் கோயிலில் போய் சாமி மட்டும் வந்துட்டு ஒரு 2 பீர் மட்டும் கூலிங்க எனக்கு கொடுக்க சொல்லுங்க, இப்போ இங்கனக்குள்ளே குடிச்சிக்கிட்டே இருக்கேன், வந்து உள்ளே நடிச்சுக்கிறலாம் அப்படின்னு சொன்னேன். உன்னை பார்த்து அவர் சிரிச்சார். அண்ணே இன்னைக்கு கடையெல்லாம் திறந்து வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு. ஏங்க ஏற்கனவே பேரரசு சித்தப்பா வந்தார், திறந்து விட்டியே. அவர் 10 ரூபா பாட்டிலுக்கு பேசினார், இப்போ எனக்கு ஏன் திறந்து விட மாட்டிய? அன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபா வச்சுருந்ததுனால தான் அவ்வளோ பேசினீங்க. இன்னைக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குதுன்னா எந்த நான் போய் சொல்கிறது அப்படின்னு சொன்னேன். சொல்லவும் பேரரசு சித்தப்பா சொன்னது மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனால் எல்லா மது குடிக்கிற நண்பர்கள் ஃபுல்லாக பேரரசு சித்தப்பா வீட்டில் போய் நிற்பாங்க. நிச்சயம் ஒரு கொள்கை ஏற்படும், இந்த பாட்டில் விலையை குறைக்கப்படும். அதே மாதிரி இன்னமும், ஏன்னா 9:45 கடையெல்லாம் அடைக்கிறாங்க. இந்த ஆட்சியில் வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் கடை இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி காலைல 7 மணிக்கு கடையை திறக்கணும்னு கேட்டுக்கிறேன். 2வது தலைவா முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன் தலைவா. டைமாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னன்னா அங்கனக்குள்ள ஒயின் ஷாப் ஃபுல்லாக கம்மியாக இருக்குது, நிறையா திறந்து விடுங்கன்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.